வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வந்து ஒரு சிஸ்டர் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 40 நாள் உபவாசம் இருப்பது வந்து எப்படி, அதை ஜாபுக்கு போறவங்க எல்லாம் எப்படி இருக்கலாம், இல்ல அந்த நாட்களை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. முன்னாடியே நாங்க நிறைய வீடியோல சொல்லியிருந்தோம் உபவாசம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பத்தி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து எப்படி உபவாசம் எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 40 நாள் மட்டும் இல்ல, ஒரு நேரத்துல இருந்து ஒரு நேரம், ஒரு நாள், 3 நாள், 7 நாள், 21 நாள், 40 நாள், இந்த மாதிரி வந்து இந்த நாட்கள்ல எல்லாம் உபவாசம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். முதலாவதா வந்து உபவாசம் இருந்து நமக்கு ஒரு நேரம் கூட நம்மளுக்கு வந்து உபவாசம் இருந்த பழகலை அப்படின்னா வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே எடுத்தோன்னே 7 நாள் 10 நாள் இந்த மாதிரிலாம் நம்மளால உபவாசம் இருக்க முடியாது. எடுத்தோன்னே நீங்க வந்து ஒரு நேரத்துல இருந்து, இப்போ மத்தியானமோ இல்லை நைட்டோ அந்த மாதிரி வந்து ஒரு நேரத்துல இருந்து உபவாசம் இருந்த பழங்க. முக்கியமா வந்து உபவாசம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ், ஒரு இடத்த நம்மளே உருவாக்கிக்கணும். ஒரு தனிமையா ஒரு இடத்துல போய் இருந்துக்கணும். அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து மொபைல் ஃபோன் கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது. அதுவும் இல்லாம வந்து அதிகமா அந்த நேரத்துல வந்து அதிகமா நம்ம குடும்பத்துல இருக்கவங்களோ இல்ல வெளியே யார்கிட்டயோ அதிகமா நம்மளுடைய நம்ம அதிகமா வந்து பேசக்கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நம்மளுடைய கவன சிதறல்கள் வந்து அந்த உபவாசத்துல இருந்து விட்டு வெளியே போயிடும். அதனால இந்த காரியத்தை நம்ம பண்ணக்கூடாது. அடுத்ததா பார்த்தோம்னா வந்து உபவாசங்கிறது வந்து ரொம்ப ஒரு வல்லமையான ஒரு விஷயம். உபவாசத்துல இருந்து நம்ம என்ன கேட்டு என்ன ஜெபம் பண்ணாலும் வந்து கிடைச்சிரும், நம்ம ஜெபிச்சோம்னா வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால வந்து பல விதத்துல இருந்து நம்மளுக்கு வந்து தடை பண்றதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பிசாசு பண்ணிட்டே இருக்கும். முக்கியமா பார்த்தோம்னா வந்து அன்னைக்குன்னு பார்த்து நம்ம வீட்டுல நம்ம உபவாசம் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து வேற ஏதாச்சும் நல்ல நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு இந்த மாதிரி நிறைய ஏதாவது செஞ்சிருப்பாங்க. நீங்க ஹாஸ்டல் இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சாப்பாடு இருக்கும். நம்மளுக்கே வந்து ஐயோ இது மிஸ் பண்றோமே, பெசாட்டிக்கு இன்னொரு நாள் நம்ம உபவாசம் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரிலாம் பிசாசு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம தாண்டி தான் நம்ம உபவாசம் போடணும். இதுதான் நம்ம பார்த்தோம்னா வந்து வேலைக்கு போறவங்க எப்படி உபவாசம் போடலாம், வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தி நான் இப்ப சொல்றேன். வேலைக்கு போறவங்க வந்து நிறைய பேர் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கோம், வேலைக்கு வந்து மத்தியானம் ஒரு நேரம் அங்க வேலையில இருந்துட்டே நான் சாப்பிடாம உபவாசத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துட்டே சொல்லுவாங்க. ஆனா வந்து அதுல வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து அங்கேயும் வேலையும் பார்த்துட்டு உபவாசம் இல்லாம ஜபம் பண்ணாம அந்த இடத்துல உபவாசம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வேஸ்ட் தானே. அதனால வந்து அந்த மாதிரி நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா வந்து ஒரு 7 நாள் நீங்க உபவாசம் இல்லைன்னா 3 நாள் இந்த மாதிரி போட்டீங்கன்னா அதை டபுளா அப்படியே மாத்திட்டு ஒரு நேரம் நைட்டு வந்து கண்டிப்பா எல்லாருமே நைட்டு வந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்துருவோம். அதனால வந்து அந்த வீட்டுக்கு வர அந்த டைம்ல வந்து உபவாசம் ஒரு நேரமா நீங்க வந்து ஒரு 7 நாள் போட்டீங்கன்னா ஒரு 14 நாள் அப்படின்னு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு நேரமா ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயம் பெறலாம். பொதுவா எங்க குடும்பத்துல நாங்க எப்படி போடுவோம்னா வந்து எங்க அம்மா அப்பா வேலைக்கு போகும்போது நாங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது மேக்சிமம் நாங்க நைட்டு தான் போடுவோம். மேக்சிமம் நைட்டு தான் நாங்க போடுவோம். அந்த டைம்ல வந்து நாங்க நைட்டு தான் போடுவோம். ஒரு 10 நாள்னா வந்து அது ஒரு 20 நாள் நைட்டு, ஒரு 50 நாள் வரைக்கும் கூட நாங்க நைட்டு போட்டு அந்த ஒரு காரியத்துக்காக நாங்க ஜெபம் பண்ணி வெற்றி பெற்றிருக்கோம். நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்து ஐயோ லீவ் 7 நாள் 10 நாள்லாம் லீவ் கிடைக்காது, லீவ் எடுக்காம உட்காந்து எப்படிடா இது பண்ண அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். வேலைக்கு போயிட்டே கூட ஒரு நேரம் கூட அதை வந்து கொஞ்சம் நாட்களா எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட நம்ம உபவாசம் இருக்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து ஒரு நேரத்துல இருந்து ஆரம்பிங்க. புதுசா வந்து உபவாசம் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க, ஏன்னா ஒரு நேரத்துல இருந்து ஆரம்பிச்சாதான் நீங்க ஒரு நாள் அளவுக்கு போட முடியும். ஒரு நேரம் வந்து சாப்பிடாம இருந்து ஃபர்ஸ்ட் ஜெபிக்க ஆரம்பிங்க. அடுத்து ஒரு நாளுக்கு போங்க. அந்த ஒரு நாள் போடுறப்ப நம்மளால கண்டிப்பா 8 to 8 மணி வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம இருக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா 3 நாள் நீங்க தாராளமா இருக்கலாம். ஆனா 3 நாள் போடுறப்ப தண்ணி குடிக்காம எல்லாம் இருக்க முடியாது. நீங்க அந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா 8 to 8 மணி வரைக்கும் அந்த 8 மணிக்கு நைட்டு நீங்க சாப்பிடலாம். அந்த நாள் முழுவதும் தண்ணி கூட நீங்க குடிச்சுக்கலாம். 3 நாள் போட்டு பழகினதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு 7 நாளுக்கு வாங்க. 7 நாள் போட்டு பழகினதுக்கு அப்புறம் அடுத்து 21 நாட்கள் வாங்க. இந்த 21 நாள் இந்த 40 நாள் இந்த ஃபாஸ்டிங் தான் ரொம்ப முக்கியமா நான் இன்னைக்கு பேச போறேன். 21 நாள் ஃபாஸ்டிங்ல வந்து நான் என்ன பண்ணேன், என்னுடைய பர்சனலா நான் என் வாழ்க்கையில நான் பண்ணதான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இது வந்து நீங்க பண்ணணும் அப்படின்ற எந்த கட்டாயம் கிடையாது. பர்சனலா நான் பண்ணதான் உங்களுக்கு ஒரு டிப்ஸா சொல்றேன், அவ்வளவுதான். 21 நாள் நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சாப்பாடு சோறு சாப்பிடல, இட்லி தோசை இந்த மாதிரி எந்த டிஃபன் ஐட்டம் எதுவுமே சாப்பிடல. நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தியானம் 12 to 1 மணிக்குள்ள பருப்பு போட்டு கீரை கடைவோம் பாத்தீங்களா, அந்த கீரை, அந்த பருப்பு கீரை, அந்த வெறும் அந்த இது மட்டும் நான் சாப்பிடுவேன். அப்படி இல்லை அப்படி பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் வந்து குடிக்கலாம். அப்படி இல்லை பாத்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் மாதிரி நம்ம வாங்கி எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கி கட் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். 4வது என்ன பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா, எல்லா பழமும் சேர்ந்து ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி நம்ம பழ ஜூஸ் நம்ம குடிக்கலாம். இந்த 4ல் ஒண்ணுதான் நான் இந்த 21 நாளும் அந்த 12 to 1 மணி வரைக்கும் மாத்தி நான் எடுத்துக்குவேன். அப்புறம் சாயந்தரம் பாத்தீங்கன்னா 7 to 8 மணிக்கு
நம்ம சாதம் வடிச்ச கஞ்சி இருக்கு பாத்தீங்களா, வடிச்ச கஞ்சி தண்ணி, அந்த தண்ணி வந்து நான் குடிச்சுக்குவேன். இப்போ ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் குடிச்சிட்டு இது வேறு ஃபாஸ்டிங்கா அப்படின்னு. ஒவ்வொருத்தவங்க உடம்பு பத்தி உங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய உடம்பு வந்து அடுத்து 21 நாள் நான் வந்து கொஞ்சமாவது எனர்ஜெட்டிக்கா இருக்கணும்னா நான் இது குடிச்சுதான் ஆகணும். உங்களால ஒருவேளை தண்ணி மட்டுமே நான் குடிச்சு இருக்க முடியும், அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் கண்டிப்பா ஜூஸாவது குடிச்சாதான் இருக்க முடியும் நம்மளால. அப்படி உங்களுடைய உடம்ப நீங்க பாத்துக்கோங்க, பாத்துட்டு இருங்க. 21 நாள் வந்து ஃபாஸ்டிங் போடுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் 3 நாள் வந்து நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நீங்க குடும்பத்தோட அவங்க சாப்பிட்றப்ப நீங்க பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி இருக்கதே நல்லது. நீங்க தனியா இந்த மாதிரி கஞ்சி தண்ணி, இந்த கீரை, பருப்பு போட்டு கீரை இதெல்லாம் சாப்பிட்றப்ப கூட நீங்க தனியாவே உட்காந்து சாப்பிடுங்க. 3லேருந்து 5 நாள் நீங்க வந்து தாண்டிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சுத்தமா பசியே இருக்காது. அடுத்து நீங்க உங்க குடும்பத்துல உள்ளவங்க சாப்பிட்றப்ப கூட நீங்க பார்க்கலாம், நீங்க அவங்க சாப்பிட்றத நீங்க பார்த்தா கூட உங்களுக்கு ஒண்ணுமே பசியே தோணாது. எங்க வீட்டில் பர்சனலாக பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி உபவாசம் இருக்கப்போ அவங்க முட்டை கூட சாப்பிடல யாருமே. நான் சாப்பிடதான் சொன்னேன், ஆனால் யாருமே வந்து சாப்பிடவே இல்லை. கறி மீன் எதுவுமே எங்கள் வீட்டில் எடுக்கல. அதனால எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ஆகலை. உங்கள் வீட்டில் ஒருவேளை சப்போர்ட் பண்ணாதவங்களா இருந்தா, இந்த மாதிரி உபவாசம் இருக்கிற நேரம் சப்போர்ட் பண்ணாதவங்களா இருந்தா நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்கள விட்டு விலகியே இருக்கிறது நல்லது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மொபைல் வந்து நீங்கள் சுத்தமாக யூஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு அன்இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறது நல்லது. டிவி முன்னாடி உட்காந்து சில பேர் ப்ரேயர் பண்ணுவாங்க. நான் பர்சனலாக வந்து தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுறப்ப டிவி முன்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணாதீங்க. அது வந்து அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்காது. தேசத்துக்காக இல்லை மற்ற இதுக்காக நீங்கள் காமனாக சபைகளுக்காக பொதுவாக ஜனங்களுக்காக ஜெபிக்கிறப்ப கூட நீங்கள் டிவி முன்னாடி உட்காந்து ஜெபிக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து தனிமையான ஒரு இடத்த தான் நீங்கள் வந்து இது பண்ணி போகணும். அடுத்து வந்து 40 நாள் ஃபாஸ்டிங் பற்றி பார்க்கலாம். நான் 40 நாள் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே சாப்பாடு தான் சாப்பிட்டேன், அதே கீரை, அதே கஞ்சி தண்ணி அந்த தான் நான் இது பண்ணேன். இந்த டைரி வந்து நான் ஒன்று எடுத்துகிட்டு போனேன் புதுசாக 40 நாளுக்கு போகிறப்ப. முன்னாடியே நான் வந்து எதுக்காக ப்ரேயர் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆனாலும் போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த நேரத்தில் தான் எனக்கு வந்து சில நேரம் இந்த நாளைக்கு இது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நான் ஒரு 4-5 நாளுக்கு மட்டும் சொல்கிறேன். முதல் நாள் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் நாள் வந்து காமனாக ஆண்டவர் வந்து எனக்கு வாக்குத்தத்தமாக சொன்னார். நான் அதெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணேன். 2வது நாள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து எந்தெந்த இடத்துல வந்து அந்த ஏஞ்சல்ஸ் மூலமாக பேசுவார்ல, இந்த புதிய பாட்டில் பழைய பாட்டில் ஏஞ்சல்ஸ் வந்து யார் யார்ட்ட என்னென்ன பேசினார் அதெல்லாம் தியானிக்க சொன்னார். அதெல்லாம் வந்து நான் தியானித்தேன். 3வது நாள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் செய்த அற்புதங்கள் வல்லமைகள் அந்த மாதிரிலாம் ஆண்டவர் தியானிக்க சொன்னார். நான் அதெல்லாம் தியானித்து ஜெபம் பண்ணேன். 4வது நாள் வந்து எலிசா செய்த அற்புதங்கள் இந்த மாதிரி பண்ணார். 5வது நாள் பார்த்தீங்கன்னா, நான் விட முடியாத பாவத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ண சொன்னார். அப்புறம் 6வது நாள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் வந்து நினைச்சு ஜெபம் பண்ண சொன்னார். இந்த மாதிரி 40 நாளுமே ஆண்டவர் வந்து எனக்கு ஒவ்வொரு டாஸ்க் தான் கொடுத்தாரு. நான் வந்து நினைச்சிட்டு போனது வேற, நான் போனதும் ப்ரேயர் பண்ணேன். இருந்தாலும் அது போக அதிகமாகவும் ஆண்டவர் ஜெபிக்க வச்சாரு. இப்படிதான் வந்து இந்த 40 நாள் போச்சு. அதுக்கடுத்து கவுண்ட் அண்ட் பேப்பர், நம்ம எக்ஸாம் டைம்லலாம் கவுண்ட் அண்ட் பேப்பர்ஸ் ஒன்று எழுதுவோம். அப்படியே 40லேருந்து அப்படியே கீழே குறைச்சிட்டே வருவோம். அந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு போனீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு நாள் முடிய கட் பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு அந்த 40 நாள் போகிறதே ஒரு பெருசாக தெரியாது. அந்த மாதிரி வந்து ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். 40 நாள் முடிஞ்சக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனே வந்து கறி மீன் எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அந்த குடல் வந்து அப்படியே சுருங்கிடும். ஸோ அதனால் நீங்கள் விரிக்கிறதுக்காக என்ன பண்ணால், கொஞ்சம் தயிர் சாப்பாடு இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக தான் ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் 5 நாள் வந்து நீங்கள் சாப்பிடணும். எனக்கு பர்சனலாக நான் வந்து 21 நாள் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வெயிட் வந்து 5லேருந்து 6 கிலோ வந்து எனக்கு குறைஞ்சிச்சு. எனக்கு வந்து வெயிட் ஏற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு வெயிட் குறைக்கிற கஷ்டமாக இருக்கும். எனக்கு வெயிட் ஏற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் எனக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு. என்ன 6 கிலோ குறைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப சோர்வாயிடுச்சு. அதனால் நான் 40 நாள் ஃபாஸ்டிங் ஆண்டவர் வந்து நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். இந்த வாலிப வயசுலேயே ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து போடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்து ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவே இல்லை, வேண்டானே சொல்லிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசுனாரு, நீ 40 நாள் ஃபாஸ்டிங் போடு அப்படின்னு. எனக்கு இருந்தாலும் ஒரு சந்தேகம் மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவர் இப்படி ஃபாஸ்டிங் போட சொல்கிறாரு, நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னு. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளம் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, நான் ஃபாஸ்டிங் இருக்க உங்கள் சித்தம் இருந்தால் யார் வாயிலையாச்சும் இருந்து இந்த 40 நாள் ஃபாஸ்டிங் வார்த்தை எனக்கு வரணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக 2வது நாள் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து எங்கள் பெரிய எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் அத்தை என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சின்ன வயசில் அவங்க இளம் வயதில் வந்து எப்படி ஃபாஸ்டிங் போட்டாங்க அப்படின்ற மாதிரி 40 நாள் ஃபாஸ்டிங் வந்து எப்படி இருந்தாங்க. நான் கேட்கவே இல்லை, எதுவுமே அதை பற்றி கேட்கவே இல்லை. யதார்த்தமாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ வந்து அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, நான் 40 நாள் இப்படி தான் ஃபாஸ்டிங் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அது கேட்டதுமே ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அந்த அடையாளம். நான் கேட்டது அதான், யார் வாயில அது வரணும்னு சொல்லி தான் கேட்டேன். அதே மாதிரி அத்தை சொன்னதுமே அதான் அடையாளம் நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். அப்படிதான் என் ஃபாஸ்டிங்கை நான் ஆரம்பிச்சேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 40 நாள் ஃபாஸ்டிங் அப்போ இந்த லெமன் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் வந்து குடிப்பாங்க.
எனக்கு பர்சனலாக வந்து அதில் வந்து இது கிடையாது, ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே எனக்கு அல்சர் ப்ராப்ளம் வந்து முன்னாடி இருந்துச்சு. இப்போ இந்த லெமன் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கனால நமக்கு வந்து அது ஏற்கனவே சாப்பிடாம ஒரு மாதிரி எம்டியாக இருக்குமா, அப்போ வந்து நம்ம இது குடிக்கிறப்ப கொஞ்சம் நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்கும். அதனால லெமன் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். மற்ற ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் இந்த மாதிரி பல ஜூஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் குடிக்கலாம். முக்கியமாக இந்த 40 நாள் ஃபாஸ்டிங் வந்து யார் போடக்கூடாது அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து ஆண்டவர் வந்து 3 பதில்கள் அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு. ஆம் இல்லை காத்திடும் 3 பதில்கள் கொடுப்பாரு அப்படின்னு நாங்கள் பேசியிருக்கோம். அந்த இல்லைன்னு ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயத்துக்காக நம்ம உபவாசம் போடவே கூடாதுன்னு நாங்கள் அதில் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்போம். இல்லைன்னு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்துக்காக நீங்கள் 40 நாள் உபவாசம் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா நாங்கள் மேலே லிங்க் பண்ணி விடுவோம், நீங்கள் அதை பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறோம், நீங்கள் அதை பாருங்க. அந்த காரியத்துக்காக மட்டும் நீங்கள் உபவாசம் கூட போடக்கூடாது. மற்றபடி நீங்கள் எல்லா விஷயத்துக்காக ஆண்டவர் உங்களை ஏவுற எல்லா விஷயத்துக்காக நீங்கள் 40 நாள் உபவாசம் போடலாம். ஏற்கனவே வசனம் சொல்லுது, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி. ஏன்னா சில நம்மளுடைய போராட்டங்கள் வந்து நமக்குள்ளே என்ன ஆவி கிரீஸ் எது நமக்கு தெரியாது, அதெல்லாம் வந்து இந்த உபவாசத்தின் மூலமா போறதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஒரு வசனம் இருக்கு, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. கண்டிப்பா அந்த உபவாசத்தின் மூலமா நமக்கு வந்து நிறைய அற்புதங்கள் நடக்கும். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், உபவாசம் போட்டதுமே அது நடந்துருமா அப்படின்ற மாதிரி. நாங்க 40 நாள் வந்து இந்த மாதிரி போடுறப்ப சில நேரம் 25ஆவது நாளே அந்த அற்புதங்கள் நடந்துரும். சில நேரம் பாத்தீங்கன்னா 1 மாசம் கழிச்சு அந்த அற்புதம் நடக்கும். சில நேரம் பாத்தீங்கன்னா அது 8 மாசம் அந்த 9 மாசம் அந்த வருஷத்துல வந்து நடக்கும். ஒரு வருஷம்லாம் எனக்கு பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு வருஷம், கஷ்டகாலமான வருஷனே சொல்லலாம். ஆனா அந்த வருஷத்தோட ஆரம்பத்திலே ஆண்டவர் என்னை உபவாசம் போட வச்சாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கஷ்டத்துலயுமே ஆண்டவர் தாண்டி வர எனக்கு உதவி செஞ்சாரு. உபவாசத்தினால ஏராளமான நன்மைகள் இருக்கு. அது சொன்னா இந்த வீடியோ பார்த்தா அது ரொம்ப பெருசா போயிடும். அதனால அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். ஏன் வந்து இந்த மாதிரி உபவாசம் போடணும், உபவாசம் போட்டு தான் ஜெபிக்கணுமா, ஏன் உபவாச நேரத்தில் வந்து சாப்பாடு இந்த மொபைல் இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உலகத்துலேருந்தே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். PV சிந்து பிளேயர் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து ஒரு மேட்ச்ல போய் வின் பண்ணிட்டு வராங்க. அப்போ வந்து இன்டர்வியூல கேட்குறாங்க, நீ வந்து எதனால நீங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, என்னோட கோச் கோபி அப்படிங்கிறவர் வந்து எனக்கு வந்து இந்த 8 மாதம் எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்ப என்னை வந்து மொபைல் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு பிடிச்சமான சாப்பாடு எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இது வந்து எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அவருக்குமே ஒரு கடினமான வேலை தான். ஏன்னா இந்த காலத்தில் மொபைல் இல்லாமல் யாராலுமே இருக்க முடியாது. ஆனால் வந்து நான் வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 மாதமே அவங்க ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறப்ப நம்ம மனசுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, நான் ஒரு பெரிய விஷயத்துக்கு தயாராகிட்டு இருக்கேன், அதனால நான் இந்த தியாகம்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து நம்ம மனசுக்கு வரும். அதே மாதிரி தான் இந்த உபவாச நாட்களையும் அப்படி தான். நம்ம ஃபோனை வந்து ஒதுக்கி வைக்கிறனால நம்ம மைண்டு வந்து ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, நான் ஒரு விஷயத்துக்காக நான் ஆண்டவர்கிட்ட வந்து வந்திருக்கேன், உபவாசம் போட்டிருக்கேன், அதற்கு பதில் வாங்கணும், அதுக்கு ஜெயம் கிடைக்கிறனால நான் இதெல்லாம் தியாகம் மட்டும் நம்ம வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்கு நம்மளே திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இந்த ஃபோனு, பிடிச்சமான சாப்பாடு இதெல்லாம் நம்ம சாப்பிடாம இருக்கிறது. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதிகமாக வந்து யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது நல்லது இந்த உபவாச நேரத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் பேசின இந்த டிப்ஸ் சொன்னது இது எல்லாமே வந்து நீங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி இந்த நாட்கள்லாம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுனா, அதனால வந்து எங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். இதே மாதிரியே நீங்களும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துறாரோ நீங்கள் அந்த மாதிரி இருந்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஆவிக்குரிய வீடியோவோட உங்களை மீண்டும் வெள்ளிக்கிழமை நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.